அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில் தல வரலாறு மற்றும் சிறப்புகள். மூலவர் அழகிய மணவாளன், தாயார் கமலவல்லி நாச்சியார், தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், சூரிய புஷ்கரணி. ஸ்தல வரலாறு: உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் நந்த சோழன் என்ற மன்னனுக்கு மகளாக வளர்ந்தவள்தான் கமலவல்லி தாயார். குழந்தை பேறு இல்லாத மன்னன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஒரு அழகான தாமரை குளத்தில் கிடைத்ததால் அக்குழந்தைக்கு கமலவல்லி என்று பெயர் சூட்டி சீராட்டி வளர்த்தார். பருவ வயதை அடைந்த கமலவல்லி தன் தோழிகளுடன் சென்றபோது மாப்பிள்ளை கோலத்தில் குதிரையில் ரங்கநாதரை கண்டதும் காதல் கொண்டாள். ரங்கநாதரையே நினைத்து உருகினாள். மகளின் நிலையை அறிந்து மன வருத்தத்தில் மன்னன் தவித்தபோது அவரின் கனவில் தோன்றிய பெருமாள், மகாலட்சுமியே உனது மகளாக அனுப்பினோம், அவளை திருமண கோலத்தில் அனுப்பிவை என்று கூறினார். மகிழ்ந்த மன்னன் கமலவல்லியை மணப்பெண்ணாக அலங்கரித்து சேனை பரிவாரத்துடன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அழைத்து சென்றபோது கமலவல்லியை ரங்கநாதர் ஆட்கொண்டார். தனது மகளை மணந்து கொண்டதன் நினைவாக உறையூரில் மன்னர் கட்டிய திருக்கோயிலே நாச்சியார் கோயிலாகும். கோயிலின் சிறப்புகள்: 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது திவ்ய தேசம் இது. ஒரு ராஜாவுக்கு செய்யப்படும் அனைத்து மரியாதைகளும் பூஜைகள் ரங்கநாதருக்கு அன்றாடம் நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பாணாழ்வார் அவதரித்த ஸ்தலம், திருமங்கையாழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம். புஜங்க சயன கோலத்தில் வீற்றிருந்து பெருமாள் அருள் புரிகிறார். மூலஸ்தானத்தில் அழகிய மணவாளன் நின்ற திருக்கோலத்திலும் தாயார் கல்யாண அவசரத்தில் வீற்றிருந்து திருக்கோலத்திலும் மிக அற்புதமாக காட்சி தருகிறார்கள். கமலவல்லி நாச்சியார் அவதரித்த ஸ்தலம் என்பதால் இங்கு அம்பாளே பிரதானம். தாயார் பெயரால் இத்தலம் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சந்தனம் பிரசாதம் தருகின்றனர். இங்கு ஊடல் உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஜோதிட ரீதியாக திருக்கோயில் சிறந்த திருமண பரிகார தலம். ஆயில்யம் நட்சத்திரம் அன்று நாச்சியார் தாயாரையும் பெருமாளையும் முறையாகவும் உள்ளம் உருகி வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடும். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாச்சியார் திருக்கோயில். அனைவரும் வந்து வழிபட்டு எல்லா வளங்களையும் பெற்று செல்லுங்கள்.